அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பால் காய்ச்சிற வீடு இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு 5 படம் சேர்ந்த மாதிரி வைப்பாங்க. என்னது? விநாயகர், சரஸ்வதி, முருகன், திருப்பதி, மகாலட்சுமி, இத்தனையும் சேர்ந்து வைப்பாங்க. இவர்கள் வைக்கப்படுகின்ற முறை எப்படி இருக்கணும், இவர்கள் வைக்கப்படுகின்ற முறை எப்படி இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அதாவது அந்த மாதிரி கடையில் இருக்கும், ஒன்று வாங்கி வச்சுருவாங்க. இந்த 5 ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். 5 ஃபோட்டோ வந்து என்ன சொன்னோன்னா, ஒரு பால் காய்ச்சற அன்னைக்கு வந்து என்ன சொன்னோன்னா இதை வச்சு தான் கணபதி ஹோமம்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த படங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேனா என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் நினைக்கலாம், 4 சப்ஸ்கிரைபர் இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா என்ன நேற்று சொன்னதை இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். நட்சத்திரங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்று சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து அனுபவம் நிறையா நமக்கு தெரிஞ்ச பிறகு அது சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ திரும்ப அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்டேட் பண்ணும்போது தான் என்ன சொல்கிறான்னா, புதிதாக பார்க்கின்றவர்கள் வளைஞ்சு பார்த்துருக்கிறவங்க கடந்து போங்க. புதிதாக இப்போ சப்ஸ்கிரைபர் ஆகிருப்பான். இப்போ 14,000 பேர் முடிய போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த புதிதாக பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழசெல்லாம் தேடிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு சில நேரங்களில் கண்ணில் தட்டுப்படும், சில நேரங்களில் கண்ணில் தட்டுப்படாது. சொல்லவே முடியாது, உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னோன்னா, நம்ம அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அதனால் வீட்டில் எல்லா படங்களும் ஒரே ஃப்ரேமில் 5 படம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக வைக்கக்கூடாது. அப்போ விநாயகர் முதல்ல இருக்கணும். இந்த விநாயகர் தாமரையில் உட்கார்ந்துருக்க வேண்டும். தாமரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் அந்த படத்தை வீட்டுக்கு வைக்கணும். சரஸ்வதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரஸ்வதி அம்மா வெண்தாமரையில் உட்கார்ந்து, விநாயகர் எந்த தாமரையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சரஸ்வதி வெண்தாமரையில் உட்கார்ந்துருக்கணும். முருகன் எப்படி இருக்கணும்? வள்ளி தெய்வானையோடு இருக்கணும். 3வதாக முருகன் வள்ளி தெய்வானையோடு கண்டிப்பாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, திருப்பதி சாமி என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் கண்ணை மறைத்திருக்க வேண்டும். கண்ணை மறைச்சி தான் வைக்கணும். என்னத்துக்கு கண்ணை மறைச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு தாற்பயம் இருக்கும். தாற்பயம் இல்லாமல் முன்னோர்கள் சொல்லி வைக்க மாட்டாங்க. வீட்டில் ஆகிற செலவை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் பொம்பளைகள் 2 ஒன்று நமக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை அவங்க ஏதாவது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்போ மறைந்த கண் மறைந்த அந்த நாமம் கண்ணை மறைச்சது தான். அதுக்காக அவர் கண்ணை மூட சொல்லுது. அந்த நாமம் போடுவது அவருடைய கண்ணை மறைக்கும். அப்போ திருப்பதி கண் மறைந்து இருந்தால்தான் வீட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கண்டும் காணாமல் நிறையா கொடுக்கும். இவ்வளோ தான், 1 ரூபா தான் தருவேன், 5 ரூபா தான் தருவேங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ காசை பெண்களிடம் 100 ரூபா கட்டாங்கன்னா அந்த 150 ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்க, 500 ரூபா கட்டாங்கன்னா அந்த 600 ரூபா வரைக்கும் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்குத்தான் அவருடைய கண்ணை மறைத்து வைக்க சொல்லுகிறது. மகாலட்சுமி என்ன சொல்கிறான்னா, உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கணும். அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரே படம், ஒரே இப்படி நீளமான படம், அதில் இந்த 5 உருவங்களும் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். விநாயகர் தாமரையில் உட்கார்ந்திருக்க வேண்டும்.
சரஸ்வதி வெண்தாமரையில் உட்கார்ந்திருக்க வேண்டும். முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்க வேண்டும். திருப்பதி வந்து கண் மறைத்திருக்க வேண்டும். மகாலட்சுமி உட்கார்ந்த நிலையில் இருந்தால்தான் அந்த வீடு விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒன்று வையுங்கள். வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு சுபிட்சமாக இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்னா வெள்ளி செவ்வாய்க்கு அந்த கண்ணாடியை நன்றாக துடைச்சி ஒரே ஆரமாக மல்லிகைப்பூ ஆரம் வந்து வந்து இந்த படங்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக போடும். டெய்லி இந்த படங்களுக்கு 2 பத்தி காட்டணும். இரவு படுக்க போகும்போது 2 பத்தி, சாப்பிடுவதற்கு முன்னாடி கையை காலை அலம்பிட்டு குளிக்கிற ஆதிபத்தியம் இருக்கிறவர்களாக இருந்தால் குளிச்சுட்டு 2 பத்தி காட்டிட்டு தான் நீங்கள் சாப்பாட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். வீடு கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா பணம் காசு நன்றாக புழங்கும், பிரச்சனைகள் இருக்காது, நல்லா இருப்பீங்க, ஒரு சுபிட்சம் இருக்கும். 2வது, வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பொங்கல் வைக்கணும். சிம்பிளாக ஒரு பொங்கலோ அல்லது பாயாசம் யூனிவன் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு வெள்ளி செவ்வாய்க்கு வச்சிங்கன்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இதை யாரும் செய்வது கிடையாது. இனிமேல் செய்யுங்கள், வீடு மங்களகரமாக மாறும். இது வீட்டில் படம் வைக்கிற முறை. அதுக்கு அடுத்து அலுவலகத்தில் எப்படி படம் வைக்கணும்? ஒரு அலுவலகத்தில் எப்படி படம் வைக்கணும்? ஒரு அலுவலகத்தை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இந்த அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து படம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து வைக்கக்கூடாது. குடும்பத்தில் சேர்ந்துருக்கணும். அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா விநாயகர் ஒரே சைஸில் இருக்கணும். எல்லா 5 படமும் ஒரே சைஸில் இருக்கணும். 5 படமும் ஒரே சைஸில் இருக்கணும். ஆனால் வரிசையாக மாட்டணும். ஆனால் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இருக்கணும். அப்போ விநாயகர் எப்படி இருக்கணும்? வீட்டில் வைக்கக்கூடிய அலுவலகத்தில் வைக்கக்கூடிய விநாயகர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கணும். அலுவலகம் என்பது அரசாட்சி. சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். அப்படி உட்கார்ந்திருந்தால் அந்த அலுவலகம் நன்றாக ஓடும், சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து லட்சுமி, அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரஸ்வதி விநாயகருக்கு அடுத்து சரஸ்வதியை மாட்டணும். சரஸ்வதி பாறையில் உட்கார்ந்துருக்கணும். பாறையில் உட்காந்துருக்கணும். தாமரையில் இதில் உட்காந்துருக்கு, வெண்தாமரையில் உட்காந்துருக்கூடாது. பாறையில் உட்காந்துருக்கிற உருவம் கிடைக்கும். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னால் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சரஸ்வதி பாறையில் உட்கார்ந்திருக்க வேண்டும். அது தனியாக தான். ஒரே சைஸ் உள்ளது, எல்லாமே ஒரே சைஸில் ஃப்ரேமாக இருக்கணும். ஆனால் ஒரே ஃப்ரேமில் இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். அப்போ விநாயகர் தனியாக, சரஸ்வதி பாறையில் உட்காந்துருக்கு தனியாக. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா 3வது முருகன். வீட்டில் தான் முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கணும். அலுவலகத்தில் வள்ளி தெய்வானம் தேவையில்லை இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அலுவலகத்தில் முருகன் தனியாக இருக்க வேண்டும், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடாது. வீட்டில் தான் தம்பதி சகிதம் வேணும், அலுவலகத்துக்கு தம்பதிகள் தேவையில்லை. அப்போ முருகன் தனியாக இருக்கணும். ஆனால் 3வதாக கொண்டு வந்துடும் திருப்பதி வந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனாவதாக இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 4வதாக இருக்கணும். திருப்பதி 4வதாக இருக்கிற திருப்பதி என்ன சொன்னால் கண்ணை நல்லா திறந்துருக்கணும். கண் அவர் பார்வை, அந்த கண் வந்து நமக்கு தெரியணும். அலுவலகத்தில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். வரவு செலவுகள் வந்து கணக்காக இருக்கணும். வீட்டில் போய் வந்து என்ன சொன்னேன்னா இதுக்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தனே, எவ்வளோ செலவழிச்ச, மிச்சம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் உனக்கு போய் வாக்கப்பட்டதுக்கு சொன்னானோ வேற எங்கேயாச்சும் நான் ஓடி போய் வாக்கப்பட்டுடலான்றான். வீட்டில் பெண்களிடம் கணக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா வரவு செலவுக்கு சொந்தக்காரர் யார்? இன்றைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தை வந்து
கடன் கொடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற திருப்பதி சாமி. அந்த திருப்பதி சாமி என்ன சொன்னான்னா, அலுவலகத்தில் கண் திறந்திருக்க வேண்டும், கண் திறந்திருக்கணும். அப்படி திறந்திருக்கும் போது இங்கே எவ்வளோ வருது, செலவு என்ன அப்படிங்கிற ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பதற்காகத்தான் அது. ஓகேவா? அதுக்கடுத்து 5வது மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்பயுமே அலுவலகத்தில் நின்ற கோலத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படி நின்ற கோலத்தில் இருந்தால்தான் தொழில் நிற்காமல் ஓடும். அலுவலகத்தில் போய் சக்குன்னு உட்கார வச்சுட்டிங்கன்னா, இன்றைக்கி 1000 ரூபா வந்துச்சுன்னா 1000 ரூபா வந்ததோட அப்படியே சக்குன்னு நின்றோம். அப்போ தொழில் ஓட்டத்திற்கு என்ன சொல்கிறான்னா, மகாலட்சுமி நிற்க வேண்டும். இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் அலுவலகம் வைத்திருப்பவர்கள் தனித்தனியாக 5 ஃபோட்டோக்கள் ஒரே சைஸாக ரெடி பண்ணி, விநாயகர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும், நம்பர் 1. நம்பர் 2 சரஸ்வதி பாறையில் உட்கார்ந்திருக்க வேண்டும், நம்பர் 2. நம்பர் 3 என்ன சொன்னால், முருகன் தனித்த முருகனாக இருக்க வேண்டும். அது வழக்கம் போல் அவர் எப்பயுமே நின்றுட்டு தான் இருப்பார். ஓகே. 4வது திருப்பதி கண் திறந்த நிலையில் இருக்கணும், அவர் எப்பயுமே நின்றுட்டு தான் இருப்பார். 5வது மகாலட்சுமி நின்ற கோலத்தில் நிற்கும். இப்படி இருந்தால் என்ன செய்யும்? அலுவலகம் சிறப்பாக ஓடும். எங்கள் அலுவலகத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சிருக்கோம். காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இது என்னைக்கு நமக்கு என்ன சொன்னான்னா, அறிவு சார்ந்த பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இப்படி தான் இருக்கணும், இப்படி வைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, 2 அலுவலகத்திலும் இந்த மாதிரி தான் வைக்கப்பட்டுள்ளது. நீங்களும் அலுவலகம் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிடுங்க. எப்பயுமே அலுவலகத்தில் டெய்லி ஏதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன இயற்கையில் விளைவிக்கப்பட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும். இதோடு அவல், பொரி, கடலை ப்ளஸ் இயற்கையாக விளைந்த முந்திரி பருப்பு வைக்கலாம், பாதாம் பருப்பு வைக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் இயற்கையில் விளைந்த பருப்புகள். அல்லது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை வைத்து வழிபாடு பண்ணும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு, பிறந்த நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை நீங்கள் வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பழம் உங்களுக்கு தெய்வ சக்தியை கொடுக்கும். அலுவலகத்தில் என்ன வேணும்? தெய்வ சக்தி வேணும். அப்போ அந்த தெய்வ சக்தி இருந்தால், அருள் இருந்தால் பொருள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி தான் அலுவலகத்தில் நாம் படங்களை வைக்கணும். 5 படமும் சேர்த்துருக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். ஆனால் ஒரே சைஸாக இருக்கணும், பார்வைக்கு கரெக்டாக மாட்டணும். வீட்டில் 5 படமும் சேர்ந்துருக்கணும். மேற்சொன்ன முறையில் கரெக்டாக நீங்கள் வைத்து பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சிறப்பாகும். எல்லாமே கணக்கு தான், எல்லாமே கணக்கு தான். இந்த கணக்கை மீறி என்ன சொன்னால் ஒன்றும் நடக்காது. அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெற்ற நபராக வருவதற்கு வழிவகும். 2வது கடைசி என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே அலுவலகத்தில் 2 வெத்தலை, 1 பாக்கு, 1 ரூபா காயின்ஸு டெய்லி வச்சிடும். வீட்டில் 6 வெத்தலை, 6 வெத்தலை, 2 பாக்கு, 1 ரூபா காயின்ஸ். அலுவலகத்தில் 2 வெத்தலை, 1 பாக்கு, 1 ரூபா காயின்ஸு. வீட்டில் 6 வெத்தலை, 2 பாக்கு, 1 ரூபா காயின்ஸ். கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கணும். வைத்தால் மகாலட்சுமியுடைய வாசம் அங்கே கிடைச்சிடும். இதை யாரும் செய்வது கிடையாது. டெய்லி எவன் போய் வெத்தலை வாங்கிட்டு கிடப்பான்? அதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது. பஞ்சபூத சக்திகளுக்கு வெற்றிலைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் யார் ஒருவர் பிரின்சிபிள் ஆஃப் வியூகத்தில் நீங்கள் இந்த தெய்வங்களை இப்படி வைத்து இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் செல்வங்கள் தானாக உள்ளே வரும், அறிவு தானாக உள்ளே வரும்,
அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்முடைய கண்ணுக்கு தட்டுப்படும். அறிவு சார்ந்த பெரியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் எல்லாரையும் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான மனுஷனாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.